ஹலோ காய்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் என்னன்னு தெரியுங்களா? பிரியாணிங்க. வாங்க பார்க்கலாம். பிரியாணி வந்து ஒரு டெக்ஸா வச்சுருங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய், தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கிடுங்க. நல்லா எண்ணெயிலே வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே வதக்கினே இருங்க. அப்புறமா வந்து ஒரு கேஸில் வந்து தண்ணி வச்சுடுங்க, சுடு தண்ணி. அப்புறம் புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டோன்னே சிக்கன் நல்லா கழுவி 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேங்க. இப்போ நான் போட்டேன்னா தயிர் போட்டேன், மிளகாத்தூள், உப்பு, மஞ்சள் போட்டு நல்லா ஊற வச்சேன். 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட ஊறுங்க. அப்புறமா சிக்கன் நல்லா கலர்னோடனே மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போடுங்க. ஏற்கனவே 2 ஸ்பூன் மிளகாத்தூள் இதை போட்டு வைக்கிறாங்க. 1 கிலோ சிக்கனு, 1 கிலோ அரிசிங்க. பாஸ்மதி ரைஸில் தாங்க இன்றைக்கி நான் செய்கிறேன். நல்லா கலருங்க. அந்த மிளகாத்தூள்லாம் நல்லா இதுவாக மிக்ஸ் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கலரி அப்புறமா தயிர் ஊற்றுங்க. தயிர் ஊற்றி நல்லா கிண்டுங்க. நல்லா கிண்டி நேரம் இது பண்ணுங்க. அதுக்குள்ளே மூடி வைங்க. டம் கட்டி ஊற்றி வச்சு இது பாருங்கள். நல்லா கலரினோடனே எப்படி வருது பார்த்தீங்களா? எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக வருது பாருங்கள். நல்லா பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான ஆனால் இப்பையும் கொஞ்சம் போட்டுங்க. ஏற்கனவே உப்பு போட்டு வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ பார்த்து இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலருங்க. நல்லா கலரி இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா இருக்குங்களா? அப்புறமா என்ன பண்ணுங்கள், 1க்கு 2 தண்ணிங்க. நான் 1 கிலோ அரிசிக்கு தண்ணி ஏற்கனவே அரிசி அரை மணி நேரம் ஊற வச்சிட்டேங்க. 2 டம்ளர் தண்ணி ஊற்றுனேங்க. ஊற்றிட்டு பாருங்கள், நல்லா ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிட்டேங்களா? ஊற்றி வச்சு மூடி வச்சுருங்க. மூடி வச்ச உடனே இங்கே பாருங்கள், நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா தண்ணி சலன்னு கொதிக்குதுங்களா? நல்லா கொதிச்சோடனே என்ன பண்ணுங்கள், அரிசி வந்து ஊற வச்ச அரிசி எடுத்து நல்லா கொட்டுங்க. கொட்டி நல்லா கலரி விடுங்க. சுற்றி கலரி விடுங்க. கலரிட்டு உப்பு சரியாக இருக்கா பாருங்கள். உப்பு சரியாக இருந்தால் விட்டுடுங்க. உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா வாயில் விட்டு பார்த்து உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா போடுங்க. நல்லா டம் கட்டி நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சு டம் கட்டி வச்சுருங்க. அவ்வளோதாங்க. சுட பிரியாணிங்க. சூப்பராக இருக்கா? சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய். இது வந்து ஆம்பூர் பிரியாணிங்க. ஓகே.